ஜம்மு காஷ்மீரின் உரியில் ஹோட்டல் வெளியே பாகிஸ்தான் குண்டு வீச்சு இருக்கிறது. இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆண்டன். தற்போது பாகிஸ்தான் பொதுமக்கள் வசிப்பிடங்களை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்கள். இதுதான் ஆரம்பத்திலிருந்தே பாகிஸ்தான் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல் தான் நடத்தி வருவதாக இந்தியாவும் ஏற்கனவே குற்றம் சாட்டி வந்திருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தீவிரவாத முகாம்கள் இலக்குகள் அளிக்கப்பட்டன. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் இதுபோன்று செயல்படுவதாக ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பாகிஸ்தான் தொடர்ந்து பொதுமக்கள் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல அவர்களுடைய 8 ஏவுகணைகள் பாகிஸ்தான் ஏவுகணைகள் ஏவியதை இந்தியா முறியடித்திருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசை பொறுத்தவரையில் அவர்கள் பாகிஸ்தான் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் இதுவரையில் எந்த விதமான இழப்புகளும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றுதான் தகவல் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அவர்கள் பொதுமக்கள் இலக்குகளை குறிவைத்தே தாக்குதலானது நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தானுடைய ஒரு ஜெட் விமானப்படைக்கு சொந்தமான ஜெட் விமானத்தை இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாக தகவலானது இருக்கின்றது. அது தொடர்பாக இதுவரையில் மத்திய அரசு தரப்பிலிருந்து அந்த தகவலானது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த முறை நடைபெற்ற அந்த தாக்குதல் தீவிரவாத முகாம் நடத்தப்பட்ட தாக்குதலின் பொழுது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்தியா தாக்குதலில் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்கள் தொடர்ந்து திட்டமிட்டு இந்திய பொதுமக்கள் இலக்குகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர்.